சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூரை சேர்ந்தவர் பரமசிவம், வயது 61. மாற்றுத்திறனாளியான இவர் சென்னையில் வருமான வரித்துறையில் உதவி ஆணையராக பணி செய்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்ற பிறகு சொந்த ஊருக்கு வந்த பரமசிவம் கிராம இளைஞர்களின் திறனை வளர்க்க சொந்த செலவில் பயிற்சி அளித்து வருகிறார். இதற்காக வாடகை இடத்தை பிடித்து 30 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளார். இவரது பயிற்சி மையத்தில் டைப்ரைட்டிங், சுருக்கெழுத்து, கம்ப்யூட்டர் பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், டேலி உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. நான் ஓய்வு பெற்ற பிறகு எனது செகண்ட் இன்னிங்ஸை ஒரு சமுதாய பணியில் ஈடுபடணும்னு நினச்சான். ஏன்னா ஆத்திச்சூடியில் நம்ம படித்தது அறம் செய்ய விரும்பு. நான் பிறந்து வளர்ந்த பள்ளத்தூரில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நகரத்தார்கள் இந்த ஏரியாவில் உள்ள அத்தனை கல்வி நிறுவனங்களையும் இலவசமாக நடத்திக்கிட்டு வர்றாங்க. அறம் என்பது அதை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் நகரத்தார்கள். அவர்கள் இந்த ஏரியாவில் கட்டிய கல்லூரிகள் பல அழகப்பா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை செட்டியார் உருவாக்கிய அண்ணாமலை பாலிடெக்னிக் மற்றும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி போன்றவை மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட பள்ளிகள் இங்குள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். அப்படிப்பட்ட பள்ளியில் படித்து வளர்ந்தவன் நானும் அதே போல் எந்த அறப்பணி ஈடுபடலாம் என்று நினைத்த பொழுது பாரதியார் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வந்தது. அன்னச்சத்திரங்கள் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆகோர் ஏழுக்கு எழுத்தறிவித்தல் என்றார் பாரதியார். அதனால் ஏனென்றால் கல்வி ஒன்றே ஒருவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. 7 தலைமுறை வறுமையை ஒரு இதில் பெற்ற கல்வி அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கொண்டால் எங்கள் அப்பா அம்மா படிக்காதவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், கை நட்டு தான் போடுவார்கள். எங்கள் குடும்பத்தில் நான் 10வதாக பிறந்தேன். எனக்கு முன்னால் பிறந்தவர்கள் எல்லாருமே 5ஆம் கிளாஸ் கூட தாண்டலை. நான் ஒருவன் பெற்ற கல்வி இந்த வருமான வரித்துறையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிற அளவுக்கு என்னை உயர்த்தியது. மேலும் இப்போ எனது பையன்கள் ஒருத்தர் இன்ஃபோசிஸ் ஒர்க் பண்ணுறான், இன்னொருத்தர் யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணுறான். இப்போ என்னுடைய கல்வி, நான் பெற்ற கல்வி என்னுடைய குடும்பத்தை உயர்த்தியது. எனவே இப்பொழுது நான் அந்த கல்வியை எல்லாருக்கும் கொடுப்பது தான் சிறந்தது என்று நினைத்து பள்ளத்தூரில் நண்பர்கள் அறக்கட்டளை என்னும் தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்தேன். இதற்கு நான் சிலரிடம் நன்கொடைகளும் பெற்றேன். அதுபோக என் சார்பாக பள்ளத்தூர் நண்பர்கள் அறக்கட்டளைக்கு 5 லட்சம் நன்கொடையும், 1,08,000 மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் போர்டு, 1,25,000 மதிப்புள்ள 5 கணினிகள் வழங்கியுள்ளேன். மேலும் நான் பள்ளத்தூரில் புதிதாக கட்டிய வீட்டில் முதல் மாடியில் ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்து 1200 சதுர அடியில் மாணவிகளுக்கு தேவையான டிஎன்பிசி எக்ஸாம், யூபிஎஸ் எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பேங்கிங், ரயில்வே போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் வகையில் ஒரு வகுப்பறைகளை உருவாக்கியுள்ளேன். மேலும் நாம் பொருளுதவி செய்தாலும் சரி, பண உதவி செய்தாலும் பத்தாது என்று எண்ணி நாமும் அவர்கள் கூடவே இருந்து உழைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சென்னையில் இருந்து இப்போ பள்ளத்தூருக்கே கூடி வந்து என்னுடைய முழு நேரத்தையும் மாணவர்களின் முன்னேற்றத்துக்காக அர்ப்பணித்துள்ளேன். இந்த பயிற்சி மையத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 525 பேர் பயிற்சி பெற்று தங்களுடைய கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொண்டுள்ளனர். அதில் பலர் வேலையும் பெற்றுள்ளனர். நான் பள்ளத்தூர் நண்பர்கள் அறக்கட்டளையில் இங்கே இன்சார்ஜாக இருக்கேன். நீங்கள் பள்ளத்தூர் நண்பர்கள் அறக்கட்டளையில் என்ன இன்ஸ்டியூட் அப்படின்னா, இது சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறது இன்ஸ்டியூட்டு. இங்கே பேசிக் கம்ப்யூட்டர், டைப்ரைட்டிங், தமிழ் இங்கிலீஷ், ஷார்ட் அண்ட் தமிழ் இங்கிலீஷ், இது C++, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கோடிங் லாங்குவேஜ் எல்லாமே ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். இது வரையும் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து, புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து 837 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 500 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காண்டி எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் ரொம்ப குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறோம். ஸோ டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பயம் இல்லாமல் வரலாம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நான் போட்டித் தேர்வில் பங்கு பெறணும், எனக்கு இந்த மாதிரி தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக பள்ளத்தூர் நண்பர்கள் அறக்கட்டளைக்கு வரலாம். நாங்கள் உங்களை எதில் ஊக்குவிக்க முடியுமோ நாங்கள் ஊக்குவிச்சு நாங்கள் கண்டிப்பாக உங்களை போட்டித் தேர்வில் வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிறத நான் வாக்குறுதி அளிக்கிறேன். சுய முன்னேற்றத்துடன் தன்னம்பிக்கை இளைஞர்களை உருவாக்க துடிக்கும் பரமசிவம் தனது வீட்டையும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி தரும் இடமாக மாற்றியுள்ளார்.
அடுத்த மாதம் அவருடைய வீட்டில் பயிற்சி வகுப்புகள் தொடங்க உள்ளன. இந்த சார் வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரது ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்துட்டு எல்லா கோர்ஸுமே இருக்குது. நம்ம ஒரு டிகிரியோ இல்லை என்ன முடிச்சாலுமே நமக்கு வேலை கிடைக்காது. இங்கே நிறையா கோர்ஸ் இருக்குது. கோர்ஸ் முடிச்சுட்டு போய் ஜாப் ஓகே சொன்னால் அப்படின்னா இங்கே நிறையா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் உண்டு. இங்கே ஃப்ரீயாக சொல்லித்தரது ரொம்ப சந்தோஷம். நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி பிடிச்சது இங்கே போகணும். இங்கே பழத்தோடு இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதை யாரும் மிஸ் பண்ணிடாமல் யாருமே கூடிய சீக்கிரம் எல்லாரும் இங்கே வந்துட்டு படிக்க ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும். மத்திய அரசு திறன் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை அறிமுகப்படுத்தி வரும் நிலையில் தனி மனிதராக தனது சொந்த பணத்தில் கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சியளித்து வரும் பரமசிவம் தனது வாழ்வை இதற்காக அர்ப்பணித்துள்ளார்.